ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான சிறுதானிய கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவையில்லை. ஒரு பாத்திரத்தில் வரகரிசி ஒரு கைப்பிடி அளவு, திணை அரிசி, சாமி அரிசி, குதிரைவாலி அரிசி 4 வகையான சிறுதானியங்களை சேர்த்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ண பிறகு நல்ல தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறி வந்த பிறகு குக்கருக்கு மாற்றிட்டு எந்த அளவுக்கு திணை அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு 5 பங்கு அல்லது 6 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு 5 கருவேப்பிலை, 5 புதினா இலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி 5 விசில் அல்லது 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல் அல்லது ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்டியான ஆரோக்கியமான சிறுதானிய கஞ்சி ரெடி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண